ஹாய் மீடியாஸ், என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு இந்த பாக்ஸை கொடுத்தாங்க. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். காந்தி எனக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அதே மாதிரி தான் என் தங்கச்சியும் எப்பயாவது ஒரு டைம் வரப்போ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவாள். இந்த டைம் வரும்போது எனக்கு சேரீ வாங்கிட்டு வந்திருக்கா. நானும் என் தங்கச்சியும் ட்விங்ஸு. எங்கள் 2 பேருக்குமே சேரீ பிடிக்கும், ஆனால் கட்ட மாட்டோம். அவள் வாங்கி கொடுத்தா அவள் ஞாபகமாக நான் வச்சுக்குவேன், நான் வாங்கி கொடுத்தா என் ஞாபகமாக அவள் வச்சுக்குவா. பட் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதே சுடிதாராக இருந்தால் என்னோட சுடிதார் அவள் யூஸ் பண்ணிக்குவா, அவளோட சுடிதார் நான் யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி தான் மாற்றிக்குவோம். ஏன்டி திடீர்னு சேரீ எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், அடுத்த வாரம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து அப்போ சேரீ கட்டிட்டு போவோம் 2 பேரும் ஒரே மாதிரி. இல்லைன்னா நீ வேறு ட்ரெஸ் எடுத்துருவில்ல, அதனால தான் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்னமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா. ஆனால் அடுத்த டைம் கோயிலுக்கு போகிறப்ப பாருங்கள் 2 பேரும் வேறு வேறு ட்ரெஸ்ஸு சுடிதார் தான் போட்டுட்டு போவோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய சிஸ்டரெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேரீயை வந்து சர்ப்ரைஸாக எனக்கு கொடுத்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அவள் இங்கேருந்து என்னோட ட்ரெஸ் எதை எடுத்துகிட்டு போவா அப்படிங்கிறது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். எது எப்படியோங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு சேரீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கா. கட்ட போகிறது கிடையாது, இருந்தாலும் அவன் மனசு சந்தோஷப்பட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வச்சுட்டேன். இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாஸ்.